எப்போ வருவான் என் பிள்ளை, எப்போ வருவான்? அதிகாலையில் நீ எந்திரிக்கிற முன்னாடி அவர் வந்து நிற்பாரு, என்னோட எப்போ பேசுவான். ஸோ தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு தொந்தரவல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு அம்மாட்ட கேள்வி, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, இது வந்து என்ன செய்யறதுன்னு தெரில. நான் சொன்னேன், பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. என்னது? நான் சொன்னேன், பாரத்தை ஆண்டவர் மேலே வைமா, சும்மா ஏன் அது இதுன்னு சொல்லி இப்போ பேசிட்டு கிடக்கிறேன். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா? பாஸ்டர் சும்மா வரவும் போகிறவனால அவர் மேலேயே போய் பாரத்தை வச்சு, நானும் அவர் மேலே வச்சா அவர் எத்தனை தான் தாங்குவார்? என்னது? எல்லாம் கொண்டு போய் அவர் மேலேயே வச்சா அவர் எத்தனை தான் தாங்குவார்? அவர் என்ன இட மிஷினா? 1000 கிலோ வரைக்கும் தாங்குவார். இல்லை ஒரு 10 டன் வரைக்கும் 20 டன் வரைக்கும் இட மிஷின் இருக்கு, இந்த லாரியெல்லாம் போயிட்டு பாட்டுறமே. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பாரங்களை மட்டுமா தாங்குறவர். இந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரி அவர் மேலே அனுதாபப்பட்டு எல்லாரும் கொண்டு போய் அவர் மேலே வச்சு, நானும் கொண்டு போய் அவர் மேலே வச்சா அவர் எத்தனை தான் தாங்குவார்? இது எப்படி இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஐயா, தோத்துரும். ஆண்டவரையே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சில நீதிமான்கள், விஞ்சின நீதிமான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ சொல்றையா, நீ அதிகாலையிலிருந்து ஜெபித்தாலும், மதியம் ஜெபித்தாலும், மாலையில ஜெபித்தாலும், இடைவிடாமல் ஜெபித்தாலும், வருஷம் பூரா ஜெபிச்சாலும், சாகர வரைக்கும் ஜெபிச்சாலும் ஆண்டவர் தொந்தரவா நினைக்கவே மாட்டார். மாறாக அதை விரும்புகிறார். நீ வரணும்னு விரும்புறாரு, நீ அடிக்கடி வரணும்னு விரும்புறாரு, நீ அவரை நோக்கி கூப்பிடணும்னு விரும்புறாரு, அவரோட பேசணும்னு விரும்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னோட வந்து விண்ணப்பம் பண்ணுவதை தொந்தரவாய் நினைக்கிறவன் சீக்கிரத்தில் நியாயம் செய்யும் போது, அடிக்கடி என்னிடத்துல வந்து கேளு, இன்னும் கேளு, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. என் நாமத்திற்கு கேட்கறத கொடுக்கறேன்னு சொன்னாரு. நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்யறேன்னு சொன்னாரு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்படிப்பட்ட ஆண்டவர் அடிக்கடி தன்னிடத்தில் வந்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுற ஆண்டவர் செய்யாம இருப்பாரோ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இத்தனையும் கேட்டு நீ சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்துக்கு சொல்லுங்க, சும்மா சும்மா சோர்ந்து போகாத அக்கா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாத.